Welcome all of you to my video. This video we are going to see chapter 5 coordinate geometry. It says 5.3 fourth sum. Find the slope and y-intercept of root 3x plus 1 minus root 3 y is equal to 3. So the equation are the slope and y-intercept we got to find. Slope and y-intercept கண்டுபிடிக்கணும். So it is equal to 3. பாத்தீங்கன்னா root 3x plus 1 minus root 3. So இது வந்து 3 மட்டும் தசை கொண்டு வாங்க. y உள்ள கொண்டு போயிடுவாங்க. அது அப்படியே இருக்கட்டும். அப்போ சம் சிம்பிளா இருக்கும். So x is equal to y. இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து in form of ax plus by plus c is equal to 0. பாருங்களேன், இது a x, இது b termனா is y and constant c is equal to 0. c is equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் என்னது? மைனஸ் a by b. இது இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷனில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ண முடியாத ஸ்லோப்பு. ஸோ இது என்ன வரும்னா உங்களுக்கு வந்து ரூட் 3 பை ஸ்லோப் m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 பை 1 ப்ளஸ் ரூட் 3 1 மைனஸ் ரூட் 3. இது ஜஸ்ட்டு காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணுங்க. காஞ்சுகேஷன் மல்டிப்ளைனா என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே மைனஸ் இருக்குன்னா இங்கே நம்ம ப்ளஸில் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். மேலே இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் ப்ளஸ்ஸால், அதாவது இங்கே உள்ள ஆப்போசிட் சைனால் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். மேலே கீழே ஏன் சொன்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இது கேன்சல் ஆகும்போது அதே டேர்ம் தான் வரும். அப்போ எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காஞ்சுகேட் மல்டிப்ளைன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் காஞ்சுகேஷன் மல்டிப்ளை. காஞ்சுகேட் மல்டிப்ளை. ஸோ காஞ்சுகேட்டாக மல்டிப்ளை, அதாவது இங்கே வந்து நீங்கள் வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ப்ளஸில் போட்டு மேலே கீழே டினாமினேட்டர் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை, பாத் சைட்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இதை வந்து இப்போ நம்மளுக்கு இது ஒரு ஃபார்முலா, a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்படின்னா என்னது? 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இது என்ன வரும்னா m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3. அது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து நீங்கள் ஃபார்முலா போட்டுருங்க, 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் 3. பட் இங்கே சிம்பிள் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 3 பை 1 மைனஸ் 3. ஸோ இது என்ன வரும்னா மைனஸை காமன் எடுத்துருங்க, 3 ப்ளஸ் ரூட் 3. இங்கே வந்து என்னன்னா மைனஸ் 2 வரும். ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா m இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ரூட் 3 பை 2. ஸோ இதுதான் உங்கள் ஸ்லோப். ஸோ நம்ம இப்படியே விடாமல் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுந்து அது கீழே மேட்ச் ரூட்டு கொண்டு வராமல் பார்த்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் கீழே ரூட்டு கொண்டு வராமல் நம்ம சால்வ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்த பாருங்கள், ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க, கான்ஸ்டன்ட் அந்த சைடு கொண்டு போங்க. அதாவது அப்படி கொஸ்டினே அப்படியே எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஸ்டினில் கான்ஸ்டன்ட் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ ரூட் 3x ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் 3y இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குது. ஸோ மொத்தமாக டிவைட் பண்ணிடுங்க. டிவைடு த்ரோ அவுட் பை 3, ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ரூட் 3x by 3 plus 1 minus root 3 y by 3 is equal to 3 by 3. ஏன்னா இந்த சைடு நம்ம 1 கொண்டு வரணும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூட் 3 கீழே கொண்டு போயிருங்க, இந்த 1 மைனஸ் ரூட் 3 அது வேலை கீழே கொண்டு போங்க. ஸோ எக்ஸ் பை, அதாவது இது என்ன கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நம்ம எக்ஸ் கொண்டு வரணும். அப்போ இது வந்து மேலே இருக்கும்போது கீழே கொண்டு வரணும். அதாவது 1/2 இருக்குதுன்னா மேலே எக்ஸாம்பிள் 3 இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து மேலே கொண்டு போய்ங்கன்னா என்னது? 3 இன்ட்டு 2, 1/2 நீங்கள் மேலே ரெசிபிள் கொண்டுனா 3 இன்ட்டு 2 கொண்டு வரணும். ஸோ அதே போல் இதுவும் இதெல்லாம் ரிவர்ஸில் இங்கே ரூட் 3 மேலே இருக்குது, கீழே வரும்போது இந்த நம்பருக்கு டினாமினேட்டரில் வரணும். அப்படின்னா இருந்தாச்சுன்னா இது மேலே நியூமரேட்டரில் இங்கே வரும். இங்கே இருந்தாச்சுன்னா அது வந்து ஆக்சுவலி வந்து மல்டிப்ளிகேஷன், இது கூட மல்டிப்ளையில் இருக்குது, அப்போ வந்து மேலே வராது. அதனால் அது வந்து இதுக்கு கீழே கொண்டு வரணும், இதுக்கும் டிவைடட் பை அப்படி கொண்டு வரணும். ஸோ அதுதான் இது. ஸோ அப்படி தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை லேசாக சிம்பிளிஃபை பண்ணனா ப்ளஸ் 1 இது y by 1 3 by 1 minus root 3 is equal to 3 by 3 1. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ரூட் 3 வந்து மேலே வந்து 3 எப்படி இல்லைனா இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3. ரெண்டு ரூட் 3 மல்டிபிள் பண்ணால் ஆக்சுவலி ஒரு 3 நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் இஸ் பை ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 பை ரூட் 3, கீழே ஆல்ரெடி ஒரு ரூட் 3 ப்ளஸ் ஒய் பை 3 பை 1 மைனஸ் ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து சால்வ் பண்ண தவிர ஜஸ்ட் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் பை ரூட் 3 மட்டும் வரும். ஸோ அதை நீ ஒன்றும் பண்ண முடியாது.
ஒய் பை இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஏன் சொல்லிச்சா அதை நம்ம ஒய் இன்டர்செப்ட், இந்த ஒய் இன்டர்செப்ட் அப்படியே எடுத்துக்கங்க. ஸோ ஒய் இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு 3/1 - √3. பட் நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து கீழே √3 இருக்குது. நம்ம அதில் என்ன பண்ணிக்கலாம்னா காஞ்சுகேட் மல்டிப்ளை, நம்ம நேரத்தை பண்ண பார்த்தீங்கன்னா அதே போல் காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே உள்ள ஆப்போசிட் சைனால் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வந்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும், பாத் நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 × 1 + √3 கீழே ஃபார்முலா a - b × a + b. ஸோ அது அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி a² - b², 1² - √3 the whole square. ஸோ பார்த்தீங்கன்னா 3 + 3√3 by இது 1 - √3 the whole square 3. ஸோ திஸ் இஸ் √3 + 3 + √3 by -2. ஸோ இதுதான் அவங்க ஒய் இன்டர்செப்ட். ஸோ இது ஒய் இன்டர்செப்ட். ஸ்லோப் வந்து நம்ம இங்கே ஸ்லோப் வந்து இங்கே இருக்குது, இதுதான் அவங்க ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் இன்டர்செப்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டு தான் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் மேக்கர் ஷேர் பண்ணுங்கள். சொல்ஃபை டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.